வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பேபி ஆர் வாட்சிங். நாங்கள் கோமதி பேசி மைண்ட் ஓப்பனிங் மண்டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்கேன். ஆனால் இன்னைக்கு மண்டே தான் நான் இந்த வீடியோ போடணும்னு கேட்டால் கொஸ்டின் மார்க், பட் ஸ்டில் இந்த கான்செப்ட் கொண்டு வந்திருக்கேன். என்ன அப்படின்னா, எந்த நாளுமே நம்ம வந்துட்டு ரொம்ப அறிவு சார்ந்து யோசிப்போமா அப்படின்னு கேட்டால் யோசிக்க மாட்டோம். இன்னைக்கு நம்ம வந்து அறிவு சார்ந்து அரசியல் பேச போகிறோம். அரசியல் வந்து அறிவு சார்ந்தான்னு கேட்டால் எஸ். நான் வரும்போதே நினச்சேன், ஓகே வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டு வரலாம் அரசியல் பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு புரியுது. மைண்ட் வாய்ஸ் கேட்குது. ஆமா, எல்லாம் சட்டம் போட்டவங்கலாம் மட்டும் அரசியல் பேசிட்டாங்க. இப்ப நீ வேற பேச போறியா? அப்படின்ற மாரி. ஓகே, நம்ம எல்லா எலக்ஷன்லயும் என்ன பண்றோம்? எல்லா எலக்ஷன்லயும் என்ன நடக்குது? இந்த எலக்ஷன்ல என்ன நடக்க போகுது? அப்படின்னு தான் நம்ம பேச போறோம். ஒவ்வொரு எலக்ஷன் அப்பமும் ஒரே கதை. சேம் ஸ்டோரி. ஓகே, அந்த எலக்ஷன்ல வந்துட்டு நாங்க இத பண்ணுவோம், அத பண்ணுவோம். இந்த எலக்ஷன்லயும் வந்து நாங்க அத பண்ணுவோம், இத பண்ணுவோம் அப்படின்ற கதை தான் ஓடிட்டு இருக்கே தவிர, ஆனா எதுவும் நடந்த பாடு கிடையாது. வி காய்ஸ் ஆர் லைக் ஓட்டு போட்டா போதும் அப்படின்ற மாரி ஒரு தாட்டுக்கு வந்துட்டோம். நெறைய பேர் எப்படி ஓட்டு போடுறாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 2 டைப் ஆஃப் பீப்பிள் இருக்காங்க. ஒருத்தவங்க வந்துட்டு அங்க போயி எந்த சின்னம் வந்துட்டு ஓரளவுக்கு பார்க்கறதுக்கு வந்து நல்லா இருக்கோ, கண்ண பறிக்கிற மாரி இருக்கோ, அதுக்கு ஒரு குத்து குத்திட்டு வந்துறது. இன்னொரு பக்கம் வந்துட்டு சிம்பத்தி செட் ஆஃப் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, அவங்க எல்லாருமே ஒரு மேடை பேச்சாளர் இருக்காங்க. ஒரு அரசியல்ல வந்துட்டு மேடை பேச்சாளர் இருக்காங்க அப்படின்னா, அவர் பேசுறதுக்கு பின்னாடி பாட்டு போடுவாங்கல்ல. ஏதாவது ஒரு எமோஷனலான சாங்கோ, இல்ல சிம்பத்தியான சாங்கோ போட்டாங்க அப்படின்னா, "ஏய் அந்த மனுஷன் நல்லா பேசுறார்ல. டேய் அவர் நல்லா பேசல. அவர் பேசுறதுக்கு பாட்டு போட்டா யார் பேசுறதா இருந்தாலும் நல்லா இருக்க மாரி தான் தெரியும். உங்களுக்கு தெரியுதா? தெரியலையா?" அப்படின்ற மாரி இருக்கும். ஸோ அந்த மாரி பெர்சனுக்கு ஒரு குத்து குத்திட்டு வந்துர வேண்டியது. இதுதான் யூசுவலா நடக்குது. ஸோ ஒரு பக்கம் எந்த சின்னம் வந்து ரொம்ப நல்லா இருக்கோ, அந்த சின்னத்துக்கு போட்டுற வேண்டியது. இன்னொரு பக்கம் யாரு நல்லா பேசுறாங்க, விச் மீன்ஸ் நல்லா வாழைப்பழம் மாரி பேசுவாங்க மேடம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாரி ஒரு பார்ட்டிய பார்த்து ஒரு குத்து குத்திட வேண்டியது. யூசுவலா இதான் நடக்குது. சிம்பத்தி அப்படின்னு வரும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு பெர்சன் இருக்காங்க, ஒரு கட்சியை சார்ந்த ஒரு நபர் இருக்காங்க அப்படின்னா, அவர் வந்து ரொம்ப நல்லா பேசுவாரு. அவர் வந்து அந்த மேடை ஏறுனாலே பீப்பிள் ஆர் லைக் யங்ஸ்டர்ஸ் ஆகட்டும், பெரியவங்க ஆகட்டும் எல்லாருமே வந்துட்டு, அவ்வளோதான் இவர் வந்துட்டாரு. இனிமே பேசு, பேசு, பேசுன்னு பேச போறாரு. ஆனா அவர் பேசுறதுல நியாயம் இருக்கா, தர்மம் இருக்கான்னு யாரும் யோசிக்கிறது கிடையாது. அவர் கொஞ்சம் சத்தமா பேசிட்டாருன்னா, பரவால்ல எப்படி பேசுறாரு பாத்தியா, எதிர்க்கட்சி கேள்வி கேட்கிறாரு அப்படின்னு வேண்டியது. இந்த பக்கம் அவர் நல்லா தான் பேசினாரா? நியாயமா தான் பேசினாரான்னு யாராவது என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இல்ல எனக்கு தெரியல. ஏன்னா நானுமே ஒரு டைம்ல வந்து அப்படிதான் இருந்தேன். ஒரு கட்சிய சார்ந்தவங்க இருக்காங்க அப்படின்னா, ஓகே சத்தமா பேசுறாரு, மத்த கட்சிய கேள்வி கேட்கிறாருன்ற ஒரே காரணத்துக்காக நான் என் ஓட்ட வேஸ்ட் பண்ணியிருக்கேன். தெரியுமா? இந்த மாரி பல பேர் வந்துட்டு அவங்களுடைய ஓட்ட வேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதர் தென் தட் எலக்ஷன் நடக்கிறப்போ, ஓட் போடுறப்போ வேற என்ன பண்றோம் அப்படின்னா, குடும்ப ஓட்டு அப்படின்னு சொல்லுவோம்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு நான் ஒருத்தவங்களுக்கு ஓட்டு போட போறேன். எனக்கு வந்து 18 வயசு ஆயிடுச்சு. நான் வந்து ஓட்டு போடணும் அப்படின்னா, வீட்ல வந்து எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. நம்ம வீட்ல வந்து ஆல்ரெடி ஒரு பார்ட்டிக்கு வந்து தொடர்ந்து ஓட்டு போட்டுட்டே இருப்பாங்க. அந்த பார்ட்டிக்கு ஓட்டு போட்டுட்டே இருக்கும்போது, நான் வந்து புதுசா ஒருத்தவங்கள இன்க்ளூட் பண்ணி, நான் இவருக்கு தான் இந்த தடவ ஓட்டு போட போறேன். என் முதல் ஓட்டே இவருக்கு தான் அப்படின்னு நான் சொல்லும்பொழுது, எங்க அப்பா என்ன சொல்வாங்க அப்படின்னா, "இல்ல நம்ம அவங்களுக்குலாம் போடக்கூடாது. இவங்களுக்கு தான் போடணும்." அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு பார்ட்டிய சொல்வாரு. "ஏன்பா அவரு ரோடே போடலையாப்பா?" அப்படின்னு சொன்னா, "அவர் ரோடு போடல. அட்லீஸ்ட் மிக்ஸியாச்சும் குடுத்தான். நீ சொல்ற பார்ட்டி வந்து மிக்ஸி கூட குடுக்கல. அதனால நம்ம வந்து மிக்ஸி குடுத்த பார்ட்டிக்கே ஓட்டு போடலாம்னு" சொல்லிட்டு வி காய்ஸ் ஆர் லைக் என்ன பண்றோம் அப்படின்னா, என் தாத்தா போட்டாரு, எங்க அப்பா போட்டாரு, இப்ப நான் போடுறேன். நாளைக்கு என் புள்ளையும் அதுக்கு தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனநிலைக்கு வந்துட்டோம். ஒண்ணு இப்படி போடுறோம். இல்ல அப்படி போடுறோம். ஆக மொத்தத்துல நம்ம யாரு வந்துட்டு ஓட்டு எதுக்கு போடணும்? எதனால வந்துட்டு ஓட் போடுறோம் அப்படின்றத நம்ம யோசிக்கிறதே இல்ல. ஒரு 5 வருஷம் இருக்குன்னா, அந்த 5 வருஷத்துல எந்த ஒரு அரசியல்வாதி ஆரம்ப காலத்துல இருந்தே எல்லா நலத்திட்டங்களையும் கொண்டு வராங்களான்னு கேட்டா கிடையாது. லாஸ்ட் ஒரு 6 மாசத்துல, 4 மாசத்துல, மிஞ்சி மிஞ்சி போனா 3 மாசத்துல, இந்த மாதிரியான காலகட்டத்துல தான் எல்லா அரசியல்வாதிகளுக்கும் மக்கள் வந்து தெரிவாங்க. ஓ! மக்கள்னு ஒருத்தவங்க இருக்காங்களா? ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் அவங்க எல்லாருமே வந்துட்டு காணாம போயிடுவாங்க. தன்னுடைய குடும்பத்துக்காகவும், இல்ல வந்து மற்ற விஷயங்களுக்காகட்டும், தன்னுடைய சொந்தக்காரங்க, பந்தக்காரங்க இவங்கலாம் நல்லா பார்த்துப்பாங்க அந்த அரசியல்வாதிங்க. எப்ப நம்ம கிட்ட வருவாங்க, மக்கள் கிட்ட எப்போ வருவாங்க அப்டின்னா, ஒன்ஸ் மறுபடியும் அடுத்த எலக்ஷன் வர ஒரு 6 மாசம் இருக்கும்ல, அப்பதான் அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு, ஓ! மக்கள்னு ஒருத்தவங்க இருக்காங்க. இவங்களுக்கு வந்து நம்ம நல்லது பண்ணணும். இவ்வளோ திட்டங்கள உள்ள கொண்டு வரணும் அப்டின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்களுக்கு வந்துட்டு மூளை நரம்புகள்லாம் வேலை செஞ்சு வருவாங்க நம்மகிட்ட. அப்ப நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, அந்த 4 1/2 வருஷமா நடந்த எல்லாத்தையும் மறந்துருவாங்க. அந்த 6 மாசமா அந்த அரசியல்வாதி எனக்கு என்ன குடுக்குறாரோ, அத ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்ம ஓட்டு போட்டுர்றோம். இதுதான் நம்ம பண்ற பெரிய தப்பு. இதனால தான் நம்மள வந்து எல்லாரும் ஈஸியா ஏமாத்திர்றாங்க. ஏமாத்தல, நம்ம ஏமாந்துர்றோம். அது தோத்துக்கிட்டே இருக்கீடா. நம்ம யாருக்குமே தெரியறதில்ல. டூ பி ஃபிராங்க் அது நம்ம யாருக்குமே தெரியறதில்ல. அப்பலாம் நம்மலாம் என்னைக்கோ யோசிச்சு, திருந்தி, வாழ்க்கையில முன்னேறி வந்திருப்போம். ஒரு அரசியல் கட்சி தலைவர் பேசுறாரு அப்டின்னாலே என்ன பேசுவாரு அப்டின்னா,
நான் வந்துட்டு ஏழ்மையான மக்களே இல்லாத ஒரு நாட்டை உருவாக்குவேன், ஏழ்மையான மக்களே நம்ம நாட்டில் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. நம்ம மக்கள் வந்து ஏழ்மையான மக்களே இருக்க மாட்டாங்க அப்படின்னா நம்மலாம் வந்துட்டு இனிமேல் ஏழ்மையாவே இருக்க போறது இல்லை அப்படின்னு ஒரு தாட்டுக்கு வந்துடுவாங்க. அப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, அவன் 40 வருஷமா வந்து ஏழ்மையான மக்கள் இருக்க மாட்டாங்க தான் பேசுறான். அப்ப 40 வருஷமாவும் நம்ம அப்படிதான் இருக்கோம். அது ஏன் ஜனவரி 31 வரும்போது நியூ இயர் கொண்டாடுறீங்கன்னு கேக்குற மாதிரி இருக்கு சார். ஜனவரி 31 வந்தா தானே சார் நியூ இயர் கொண்டாட முடியும். தெரியுதா தெரியலையா, தெரியுதா தெரியலையா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஒருத்தர் வந்து ஏதாவது ஒரு விஷயம் பேசுவாரு, அதுக்கு பின்னாடி வந்து ஒரு சோகமான பாட்டு போட்டு இங்க பாருங்க எவ்வளோ ஒரு ஏழ்மையான மனிதன் அப்படின்னு சொல்லி சொல்றதாகட்டும். இந்த பாட்டை நீங்க அம்பானிக்கே போட்டாலும் அவர் ஏழ்மையான மனிதர் மாதிரி தான் தெரிவாரு. அது புரியாம நம்ம பயப்புள்ளைங்க யார் மைக்க தூக்கி நின்னாலும் அவங்களுக்கு பின்னாடி ஒரு பாட்டு போட்டுற வேண்டியது, யார் வந்துட்டு யார் ஆப்போசிட் பண்ணி பேசினாலும் அவங்க பின்னாடி ஒரு பாட்டை போட்டுற வேண்டியது. வி காய்ஸ் ஆர் லைக் இவர் எதிர்த்து பேசுறாரா, ஓகே இவர் ரொம்ப வலிமையானவர் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அங்க என்ன சதி நடக்குதுன்னு நமக்கு தெரியுமா? தெரியாது. அரசியல் கட்சியை பொறுத்த வரைக்கும், அரசியல் கூட்டணிகளை பொறுத்த வரைக்கும், இன்னைக்கு வந்து நான் வந்து இவரை சார்ந்து பேசுவேன், நாளைக்கு வந்து நான் அவரை சார்ந்து பேசுவேன். நம்ம வெளில இருந்து பார்க்குறவங்களுக்கு யாரா இவன் லூசு பையன், இவன் இங்கே ஒன்று பேசுறான் அங்கே ஒன்று பேசுறான் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் உண்மையாக நடக்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் அரசியலாக தான் நடக்கும். ரெண்டாவது விஷயம், பாய் ஃப்ரெண்டும் பொலிட்டீஷியனும் ஒன்று. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் பாய் ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு சண்டை வருது அப்படின்னா, நான் இனிமே உன்னை அழவே விட மாட்டேன், நான் உன்னை அப்படியே என் கண்ணு போல பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி பொலிட்டிஷியனும் இதுக்கு மேலே வந்துட்டு என் மக்கள் கண்ணில் தண்ணியே வராது, ஆமாம் வராது, ரத்தம் தான் ஓடும், இதுக்கு மேலே எங்கடா இருக்குது தண்ணி எங்களுக்கு வரதுக்கு அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் ரெண்டுமே ஒன்றுத்துக்கு ஒன்று சளைச்சு கிடையாது. இதுவும் இது சொன்னதை பண்ணாது, இதுவும் இது சொன்னதை பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் எங்கள் அப்பா போட்டார், எங்கள் தாத்தா போட்டார், இப்போ நான் போடுறேன், நாளைக்கு என் புள்ள போடணும்னு நினச்சி போடாமல், உங்கள் கட்சியில் வந்து உங்கள் ஜாதிக்காரங்க இருக்காங்க அப்படின்றதுக்காக போடாமல், எந்த கொள்கை வந்து நல்லா இருக்குது, இவர் வந்து உள்ளே வந்தால் மக்களுக்கு நல்லது பண்ணுவாரா பண்ண மாட்டாரா, இவனால் அது முடியுமா முடியாதான்னு யோசிச்சு போடுங்க. அதெல்லாம் விட்டுட்டு ஓகே இவருக்கு தான் போடணும், காலகாலமாக நான் இந்த கட்சிக்கு தான் போடுறேன், அதனால் நான் இந்த கட்சிக்கு மட்டும்தான் போடுவேன் அப்படின்னா, எஸ் காலகாலமாக வி ஆர் கெட்டிங் செருப்படிஸ் அண்ட் தொடப்பக்கட்டடிஸ் அண்ட் எவ்ரி திங். ஸோ ஒரு தடவையாச்சு செருப்படி தொடப்பக்கட்டடி இல்லாமல் நல்ல ஏதாவது வேறு ஏதாவது சந்தன கட்டையில் அது மாதிரி உதவாங்கிறதா ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களை யாரும் வி கைஸ் ஆர் நாட் ஃபோர்சிங் யூ லைக் நீங்கள் இதுக்கு தான் போடணும் அப்படின்னு. ஜஸ்ட் திங்க் அபவுட் லைக் என்ன கொள்கை இருக்குது, ஒரு கட்சியில் கொள்கை இருக்கா அப்படின்னு தெரியாமலே நம்மலாம் ஓட்டு போட்டுட்டு இருக்கோம். இப்போ வந்துட்டு ஒரு 4 பார்ட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டிஎம்கே இருக்குது, ஏடிஎம்கே இருக்குது, டிவிகே இருக்குது, அண்ட் தென் பிஎம்கே இருக்குது, ஒரு பிஜேபி இருக்குது அப்படின்னா, இந்த கட்சியோடைய கொள்கைகள்லாம் என்ன அப்படின்னு நமக்கு தெரியுமா? மைக்கு தூக்கிட்டு வந்தாங்கன்னா ஐயா ஐயான்னு தூக்கிட்டு நம்மளும் பின்னாடியே போயிட வேண்டியது. ஆனால் அந்த கட்சியோட கொள்கை என்ன, அந்த கட்சி என்ன பண்ணுறாங்க, எதுக்காக வந்துட்டு இது பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம யாருமே யோசிக்கிறதே கிடையாது. கொள்கை நமக்கு தான் தெரிலன்னு பார்த்தா கட்சி நடத்துகிற அவங்களுக்கே கொள்கை என்னன்னு தெரில. என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ தட் வி ஹாவ் டு திங்க் அபவுட் தட். இதுக்கு மேலேயாச்சும் ஓட் போடும்போது கண்ணெல்லாம் நல்லா கழுவிட்டு நல்ல கண்ணாடி போட்டு போய் ஓட் போடுங்க. ஏன்னா நம்ம அப்படிலாம் ஓட் போட்டிருந்தோம் அப்படின்னா என்னைக்கோ நம்மளுடைய ஆட்சி மாறி இருக்கும். அண்ட் தென் இன்னைக்கு நம்ம இப்பெல்லாம் உட்காந்து புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, ₹100 ஹெட்ஃபோன்ஸ் வாங்கணும் அப்படின்னாலே யூடியூப்ல ஒரு 10 பேஜை சர்ச் பண்ணுறோம். இந்த பேஜில் வாங்கலாமா, அந்த பேஜில் வாங்கலாமா, இது பண்ணால் நல்லா இருக்குமா, இது பண்ணால் நல்லா இருக்குமா. எதுக்கு வெறும் ₹500 5 வருஷத்தை ஒருத்தர்கிட்ட ஒப்படைக்க போறீங்க. ஆனால் அதை பற்றி எவனாவது யோசிக்கிறீங்களா? போ இந்த சின்ன கலர் நல்லா இருக்கு பற்றியா, நல்லா பிரைட்டாக இருக்கே இதுக்கு போடுவோமே அப்படின்னு வேண்டியது. இது பற்றியா நல்லா ஆக்சுவலாக அழகாக இருக்குது, இதுதான் ரொம்ப நல்லா இருக்குது, இதுக்கு போடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு போட வேண்டியது. எவனாவது இப்படிலாம் போடுவானா? ₹500 செலவு பண்ணுறது இதுக்கு செலவு பண்ணுங்கடா, இதை பற்றி யோசிங்க. இதில் வந்துட்டு என்ன பண்ண முடியும், இவங்க ஆட்சிக்கு வந்தால் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படின்றத யோசிச்சு ஓட்டு போடணும். ஸோ until this is signing off, விஜய் கோமதி தேசிங் கரெக்டாக ஓட்டு போடணும் 2026. பாய்.